இருக்கிறார்கள். இருவரும் ஆளுமைகள். ஒருவர் பேராசிரியர் நாவினி நாசர் ஐயா வருக. நம்முடைய சிறுகதை எழுத்தாளர், நாவலாசிரியர், கவிஞர். இன்றைக்கு திரைப்படத்துறையிலே அவருடைய கதை இன்றைக்கு திரைப்படத்திற்காக தேர்ந்தெடுக்கப்பட்டு அதன் வேலை நடந்து கொண்டிருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு மிகச்சிறந்த ஆளுமை மாறன் அவர்களையும் அழைக்கிறேன். இப்போது முதலாவதாக பேராசிரியர் நாசர் ஐயா அவர்கள் தன்னுடைய தீட்டு என்ற தலைப்பில் தன்னுடைய ஆய்வுரையை வழங்க வருமாறு அன்போடு அழைக்கிறேன். நட்பு தமிழ் வட்டத்தின் ஐம்பெரும் விழாவில் இறுதி நிகழ்வாக இருக்கக்கூடிய இந்த ஆய்வரங்கத்தின் முதல் சொல்லாய்வு என்னுடையது. இதற்கு முன்னிலை வகிக்கின்ற ஐயா புலவர் நானா அவர்களையும், இந்த ஆய்வரங்கத்திற்கு கருத்தரங்க தலைமையை அப்படியே தொடர்ந்து இருக்கக்கூடிய பெரும்புலவர் ஐயா இளங்குமரனார் அவர்களுக்கும் மற்றும் இருக்கக்கூடிய அறிஞர் பெருமக்களுக்கெல்லாம் என்னுடைய நெஞ்சார்ந்த வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் சொல்லி என்னுடைய சொல் ஆய்வை தொடங்குகின்றேன். எனக்கு ஐயா பெரும்புலவர் நானா அவர்கள் கொடுத்த தலைப்பு தீட்டு. ஐயா முருகானந்தம் தீட்டு என்ற தலைப்பை எனக்கு கொடுத்திருக்கிறார். உங்களை கவனத்தை இருப்பதற்காகத்தான் உங்களை ஒரு உரை பார்த்தேன். தீட்டு. ஒளியில் பிறந்தது மொழி, மொழியின் தொடக்கம் சொல். சொல் சொல்லும் பொருள் மனித வாழ்க்கையை மதிப்பேற்றும். எல்லா சொல்லும் பொருள் குறித்தனவே என்பது தொல்காப்பியன் கூற்று. ஒரு குறிப்பிட்ட பொருள் இல்லாமல் ஒரு சொல் தோன்ற முடியாது. ஒரு எழுத்து தனித்து நின்று பொருள் கூறலாம், அல்லது சில பல எழுத்துக்களோடு இணைந்து நின்று பொருள் கூறலாம். பொருள் கூறினால்தான் அது சொல், இல்லை என்றால் அது எழுத்து சிதறல். வாழ்க்கை இயற்கையின் கொடை, அழகானது, வாழ வேண்டும். சமூக வாழ்க்கை என்பது கூட்டு வாழ்க்கை. சமூக வாழ்க்கை என்பது கூட்டு வாழ்க்கை. சக மனிதர்களோடு கலந்து வாழ வேண்டும், கருத்துக்களை பரிமாறி வாழ வேண்டும். அதற்கு மொழி முக்கியம். அதற்கு சொல் அடித்தளம். தமிழ்நாடு அரசின் சொற்குவியல் என்ற இணைய அகராதியில் தமிழில் 4.25 லட்சம் சொற்கள் உள்ளது. இது ஆங்கில மொழியை விட அதிகமானது. அந்த பெரும் எண்ணிக்கை சொற்குவியலில் தீட்டு என்ற சொல் பல முனைகளில் பயன்படுத்தப்பட்டு வருகிறது. விவசாய குடும்பம், பள்ளி பருவம். அம்மா சொன்னார்கள், காய்ந்து கொண்டிருக்கும் நெல்லை அள்ளி போய் ரைஸ் மில்லில் கொடுத்து அரைத்துக்கிட்டு வா தம்பி என்று. அந்த வேண்டுதலோடு அரிசியை ரொம்ப தீட்ட வேண்டாம், 2 தீட்டு தீட்டினால் போதும் என்றார்கள். அப்போது புரிந்து கொண்டேன் அது மெருகூட்டல் என்று. அன்று மாலையில் அப்பா சொன்னார், இந்த கத்தி மழுங்கி போய்விட்டது, இதை எடுத்துக்கிட்டு போய் நம்ம ஐயனாரிடம் கொடுத்து தீட்டிக்கிட்டு வா என்று சொன்னார். அப்போது புரிந்தது அது கூர்மைப்படுத்துதல் என்று. மறுநாள் காலை பள்ளிக்கு சென்றபோது அறிவியல் ஆசிரியர் சொன்னால், வானவில்லை வண்ணங்களை தீட்டி காட்டுங்கள் என்று சொன்னார். அப்போது புரிந்து கொண்டேன் அது வரைதல் என்று. சரியாக வரையாதவர்களை கண்டிக்கும் முகமாக புத்தியை தீட்டு என்று ஆசிரியர் சொன்னார். அப்போது அது புரிந்து கொண்டேன் புத்தியை கூர்மைப்படுத்துதல் என்று. ஒரு நிலை வரை தீட்டு என்ற சொல் மெருகூட்டல், கூர்மைப்படுத்துதல், ஓவியம் வரைதல் என்ற நேர்மறை சிந்தனைகளோடு பொருத்திய பொருள் என்று உணர்ந்தேன். திருமணமாகி என் அக்காவிற்கு 3 ஆண்டுகள் கழித்து என் அக்காவிற்கு 1970 ஒரு ஆண் குழந்தை பிறந்தது. அது விழா கோலம். 3ஆம் நாள் சர்க்கரை பொங்கல் வைத்து சாப்பிட்டு மகிழ்ந்த நேரம். என் தாயார் சொன்னார், ஒரு பாத்திரத்தில் கொஞ்சம் சர்க்கரை பொங்கல் போட்டு கொண்டு போய் இதை எதிர் வீட்டில் இருக்கக்கூடிய இருளாயி அத்தையிடம் கொடுத்து வா என்றார்கள். இருளாயி அத்தை வீடு எதிர் வீடு, அங்கு கொண்டு கொடுத்து வா என்றார்கள். பெருமையோடு இருளாயி அத்தையிடம் சென்று, அத்தை, அம்மா சர்க்கரை பொங்கலை கொடுக்க சொன்னார்கள் என்று கூறி சர்க்கரை பொங்கல் பாத்திரத்தை நீட்டினேன். வாங்க மறுத்துவிட்டு, மருமகனே கோச்சுக்கிறாதீங்க, உங்கள் வீடு தீட்டு வீடு,
அங்கிருந்து வரும் எதையும் நாங்கள் சாப்பிடக்கூடாது, தொடக்கூடாது, எங்கள் சாமி கோவிச்சுக்கிறோம் என்று திருப்பி அனுப்பிவிட்டார்கள். 12-13 வயது எனக்கு இருக்கும். புரியவில்லை. அம்மாவிடம் வந்து சொன்னேன், அம்மா நம்ம வீடு தீட்டு வீடாம், திருப்பி அனுப்பிவிட்டார்கள் என்று. இப்படி பேசிக்கொண்டிருக்கும் போது, அம்மா தாயே பசி ஏதாவது போடுங்க என்று ஒரு பெரியவர் வெளியில் நின்றார். அந்த பெரியவருக்கு அதை கொடுப்பா என்றார்கள் அம்மா. கொடுத்தேன். வெளியில் இருந்த பட்டியக்களில் அமர்ந்து சாப்பிட்டு விட்டு, நல்லா இருப்பீங்க சாமி என்று கூறி சென்றார். அவருக்கு தீட்டு தெரியவில்லை, பசிதான் தெரிந்தது. அவருக்கு தீட்டு தெரியவில்லை, பசிதான் தெரிந்தது. இருளாய் அத்தைக்கு பசி தெரியவில்லை, பண்ணையார் பொண்டாட்டி, தீட்டுத்தான் தெரிந்தது. சர்க்கரை பொங்கல் சாப்பிட்டு நல்லா இருப்பீங்க சாமி என்று சொன்ன பெரியவர் எங்கே? தீட்டு வீட்டில் சாப்பிட்டா சாமி கோவிச்சு கொள்ளும் என்று சொன்ன இருளாயத்தை எங்கே? பிள்ளைக்கு பால் உள்ளா பிச்சையரின் தேசத்தில் கல்லுக்கு பால் ஊற்றும் கதை ஒளிதல் என்னாலோ? பிள்ளைக்கு பால் இல்லா பிச்சையரின் தேசத்தில் கல்லுக்கு பால் ஊற்றும் கதை ஒளிதல் என்னாலோ? அந்த கூட்டம் அது. மன தூய்மை மாசுவடைய தொடங்கிய பின் தீட்டை மனித வாழ்வியலில் எதிர்மறையாக பயன்படுத்த தொடங்கிவிட்டனர். பிறப்பு, பூ பெய்தல், திருமணம், பிறப்பு, இறப்பு இவையெல்லாம் இயற்கையின் அடிப்படை, இயற்கையின் அழகு. அதில் என்ன தீட்டு? மனிதன் மதங்களை கண்டுபிடித்தான். மனிதனும் மதங்களும் சேர்ந்து கடவுளை கண்டுபிடித்தனர். மனிதன், மதம், கடவுள் கைகோர்த்து மனங்களை பிரித்தன, பங்கம் செய்தன, பாழ்படுத்தின. தீட்டு என்ற சொல்லை பிரிவினை கருவியாக பயன்படுத்தி கொண்டான். தொடங்கினான் மனிதன். மதங்களின் அரக்க குணம் கொண்டவர்களின் தான் கண்டுபிடிப்பு தான் தீட்டு. உலகிற்கே வாழ்வியலை சொல்லி தந்த முதற் பாவலன் வள்ளுவன் தனது திருக்குறளில் ஏறக்குறைய 14,000 வார்த்தைகளை பயன்படுத்தியவன். ஒரு இடத்தில் கூட தீட்டு என்ற வார்த்தையை பயன்படுத்தியதாக தெரியவில்லை. அவனுக்கு தெரிந்திருக்கிறது பிற்காலத்தில் பிற்போக்குவாதிகள் தீமையாகத்தான் இதை பயன்படுத்துவார்கள் என்று. தீயவை தீயபயத்தால் தீயவை, அது தீயினும் அஞ்சப்படும். பாம்பு தீண்டும், அது தீயவை. பசி தீண்டும், அது தீயவை. ஆனால் பத்துன்மறி பவன பசி என்னும் தீப்பினி தீண்டல் அரிது என்று வள்ளுவர் கூறுகிறார். பகிர்ந்து உண்டால் பசி என்ற தீப்பணி தீண்டாது. எனக்கு 10 வயது இருக்கும். மேலூர் வடக்கே உள்ள மேலவளவு கிராமத்திற்கு மேற்கில் உள்ள கிராமம் சேக்கிப்பட்டி. அது என்னுடைய சின்னம்மாள், என் தாயாரின் தங்கை ஊர். பெரிய பண்ணையார், பெரிய வீடு, முன்புறத்தில் கூரையால் மேறப்பட்ட தாழ்வாரம், அதன் உட்பகுதியில் கொட்டாங்குச்சி என்று சொல்லக்கூடிய சிரட்டை அங்குமிங்குமாக சொருகி வைக்கப்பட்டிருக்கும். விடுமுறைக்கு செல்லும் போது கூரையில் சொருகி வைக்கப்பட்டிருந்த சிரட்டை எதற்கு என்ற கேள்வி எனக்குள் எழுப்பியது. மறுநாள் காலை என் சின்னம்மா டீ குடிக்க அழைத்தார்கள். கூரை தாழ்வாரத்தில் அமர்ந்து கொண்டு, அன்னபாக்கியம் டீ போட்டு வா என்றார்கள் அதிகார தோரணையுடன். நான் அருகில் போய் உட்கார்ந்து கொண்டிருந்தேன். எனக்கும் என் தம்பிக்கும் சில்வர் டம்ளரில் டீ கொடுத்தார்கள். மாட்டுக்கு தண்ணீர் காட்டு கொண்டிருந்த பண்ணை ஆட்களில் ஒருவர், டே பழனி, டீ வாங்கிட்டு போங்கடா என்று உச்ச சாயலில் கூப்பிட்டார்கள். பழனி, அம்மாவாசி, மண்டையன் ஆகியோர் வந்து கூரையில் சொருகியிருந்த சிரட்டையை எடுத்து கேள்விக்குறியாய் குனிந்து பணிந்து வந்து டீயை சிரட்டையில் வாங்கி கொண்டு மாடுகளோடு மாடுகளாய் குத்த வைத்து உட்கார்ந்து டீ குடித்தனர். நாவணிப்பட்டி கிராமத்தில் எங்கள் வீட்டில் அந்த பழக்கம் இல்லை. என் தகப்பனார், என் ஐயா ஆகியோர் பண்ணை ஆட்களை சமமாக நடத்துவார்கள். அதனால் அங்கு நடந்தது எனக்கு ஆச்சரியமாக தெரிந்தது. 10-12 வயதில் அந்த நிகழ்வு பல கேள்விகளை என் மனதிற்குள் எழுப்பியது. அந்த தீண்டாமை, தீட்டு, மேலவளவு ஜாதி கொடுமை கொலைகளாக தொடர்ந்தது. இன்றும் இந்திய குடியரசுத் தலைவிக்கும் அதுதான் நடந்து கொண்டிருக்கிறது. இன்றும் இந்திய குடியரசுத் தலைமைக்கு அதுதான் நடந்து கொண்டிருக்கிறது. பிறப்போக்கும் எல்லா உயிருக்கும் என்று சொன்ன வள்ளுவனின் சிந்தனை வலுவிழந்து போய்விட்டதோ, சிதைந்து போய்விட்டதோ என்ற கேள்விக்குறி எழுகிறது. உழைப்பாளி கல்லை வடித்து சிற்பமாக்கி கடவுளை செய்கிறான். அது கோயிலுக்குள் போனவுடன் செய்தவனுக்கு அனுமதி மறுக்கப்படுகிறது. இதுதான் தீட்டின் உச்சபட்ச வன்முறை. உழுதவன், உழைத்தவன், ஓழாய் தேய்ந்தவன், அவனுக்கு உணவில்லை என்பதைப் போல் இதற்கு ஒரு சமூக போராட்டம். அந்த அறப்போராட்டத்தின் அன்றை வெட்டி ஆலய பிரவேசம். ஜூலை 8, 1939 ஆலய பிரவேசத்தை முன்னெடுத்து வைத்தியவர்
வைத்தியநாத ஐயர், தும்பப்பட்டி கக்கன், ஆலம்பட்டி முருகானந்தம், மதிச்சியம் சின்னையா, விராட்டிபுரத்து பூவலிங்க மூத்து, விருதுநகர் சண்முக நாடார் ஆகியோர் இன்றும் வணக்கத்துக்குரியவர்கள். அந்த வெற்றி எல்லாம் பெரியதாக நிலைத்திருக்கவில்லை, சமூக மாற்றத்தை கொண்டு வரவில்லை. அண்ணல் அம்பேத்கர், தந்தை பெரியார் இவர்களின் பெரிய முயற்சியெல்லாம் ஓரளவு பயன் தரவில்லை. ஓரளவு பயன் தந்திருந்தாலும் அது நிறைவாக இல்லை, முழுமையாக இல்லை. உண்மையிலே இந்த சமூகத்தில் நிலவி வரும் தீட்டு கல்லாமை, அறியாமை, அன்பு இல்லாமை, அருள் உடையாமை, கொடுங்கோன்மை, பேதமை, நாணம் கொள்ளாமை, கயமை இவற்றையெல்லாம் தீயிட்டு கொளுத்த வேண்டும். தீண்டாமை பேசுகிறவன் அம்மனமாகத்தான் தெரிய வேண்டும். பருத்தி விதைப்பவன் ஒருவன், பஞ்சை எடுப்பவன் ஒருவன், அதை நூலாக நூற்பவன் ஒருவன், அதை துணியாக நெய்பவன் ஒருவன், அதை ஆடையாக தைப்பவன் ஒருவன், பின்புதான் தீட்டு பேசுகிறவன் மானம் மறைக்க உடுத்த முடியும். தீயிட்டு கொளுத்துவோம், தீட்டை தீயிட்டு கொளுத்துவோம். அது தீயவை சமூக முன்னேற்றத்திற்கும் மானுட நேயத்திற்கும் தீங்கானவை. மானுடம் போட்டோம். நன்றி, வணக்கம். அது எப்படி இருந்திருக்கு அப்படின்னு உங்கள் கைதட்டு பதில் சொல்லியிருக்குது. ஆமாம், தீட்டுங்கிற தலைப்புல தீட்டுன்னு தீட்டி இருக்கிறார். இப்போ அருமையான ஆய்வு. அந்த பொங்கல் யாருக்கிட்ட கொடுத்தா தீட்டுன்னா, பசி இல்லாதவங்க கிட்ட கொடுத்தா தீட்டு, பசிச்சிருக்கிறவங்கிட்ட கொடுத்தா அதுதான் அவனுக்கு கருவூலம், அதுதான் அவனுக்கு அமிர்தம். அவை சொல்வாள், பசி வந்துட பத்தும் பறந்து போம் என்று சொல்வாள். பொதுவாக இந்த நில உடைமை, பொருள் சேர்க்கிறது, அப்படி வரைக்கும் ஒரு சிந்தனை இருக்குது மனிதனுக்கு. நல்லா உழைக்கணும், ஒரு பெரிய இடத்துக்கு வரணும், அப்போ நேர காலம் எதையுமே பார்க்க மாட்டான். பொருள் சேர்ந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க, அப்போ எல்லா சாதகம் சாத்திர சம்பிரதாயங்கள் எல்லாமே வரும். அப்படிங்கிறத நான் கண்கூட பார்த்துருக்கிறதுனால சொல்கிறேன். என் கூட பகுத்தறிவு பேசிக்கிட்டு இருந்த ஒருவர் இன்றைக்கி சில கோடிகளுக்கு சொந்தக்காரர். கேரளாவிலேருந்து ஜெண்டா மேளத்தை கூப்பிட்டு வந்து, கேரளாவிலேருந்து ஐயரை கூப்பிட்டு வந்து தான் இப்போ எல்லா நிகழ்ச்சியும் நடத்துகிறாரு. நான் அப்படியே தான் இருக்கிறோம். இது கண்முண்டா பார்க்குறோம். எங்கே அது தீர்மானிக்குதுன்னா, பொருள் தீர்மானம் செய்கிறது. வந்த பொருள் நம்ம விட்டு போயிருமோ அப்படின்னு கூட தீர்மானம் செய்யுது. அதெல்லாம் சரியாக தக்க வச்சுக்கிட்டால் இதெல்லாம் மாற்றலாம். இன்னொன்று, பெரியாருடைய விதை சில மாற்றங்கள் இருக்குது. சமூக மாற்றத்தை உடனே செஞ்சிட முடியாது, ஆனால் மாற்றம் இருக்கிறது. அதையும் கண்கூடாக பார்க்கிறோம். எட்டினில் தொடாதே என்றவர்கள் பக்கத்தில் தோளிலே கை போட்டு அண்ணன் தம்பி என்ற உறவு முறை கொண்டாடுகின்ற அளவிற்கு சின்ன மாற்றம் இருக்கிறது. அதில் பெரிய மாற்றம் பின்பு உருவாகும். தீட்டு மிக அருமையான ஆய்வுரை. நாவணி நாசர் ஐயா அவர்களுக்கு, முனைவர் பேராசிரியர் நாசர் ஐயா அவர்களுக்கு நன்றியை உரித்தாக்குகின்றோம். சொல்லரங்கில் அருமையான சொல்லாட்சி செய்த ஐயா அவர்களுக்கு. தொடர்ந்து அனல் பொறியாளர், எழுத்தாளர், கவிஞர் மாறன் ஐயா அவர்கள். அரங்கத்திற்கு முன்னிலை வகிக்கும் நட்பு தமிழ் வட்டத்தின் தலைவர் புலவர் ஐயா நானா அவர்களுக்கும், தலைமை தாங்கும் புலவர் ஐயா சானா இளங்குமரன் ஐயா அவர்களுக்கும், இங்கு குழுமியுள்ள தமிழ் ஆர்வலர்கள் அனைவருக்கும் என் வணக்கங்களும் வாழ்த்துக்களும். தீட்டிட்டு போயிருக்கிறதுனால மைக்கில் இருந்து ஒரு மாதிரி சூடு கிளம்பிக்கிட்டு இருக்கு. ஆனால் அது அந்த அனல் இல்லை. இப்போ நான் பேச போகிறது அந்த அனல் கிடையாது, இது செந்தனல். அப்படி வச்சுக்குவோம். எப்பயுமே எந்த ஒரு பொருளாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு செயல்முறையாக இருந்தாலும் சரி, அதோட அழிவுக்கு ஆரம்பம் எங்கேயாவது ஒரு இடத்துல இருக்கும். இங்கிலீஷில் ஆரிஜின் அப்படின்னு சொல்லி அதை மென்ஷன் பண்ணுவாங்க. அதுபோல் ஒரு இனத்தின் சிதைவு மொழியின் அழிவில் தொடங்கும். அம்மொழியின் அழிவோ அதற்கு சொந்தமான ஒரு சொல்லின் அழிவில் ஆரம்பிக்கும். அந்த மாதிரி பல சொற்களை பல மொழிகள் மாற்றிருக்கிறது. நெடும் வரலாற்றின் அனைத்து காலத்திலும் செருக்கு குழையாமல் வளர்புகள் திகழும் என் தாய்மொழியாம் தமிழை எடுத்துக்கொண்டால், சங்ககாலம் தொட்டு இன்று வரை ஒளி மாறாமல், பொருள் பிறழாமல், பொலிவை இழக்காமல் எண்ணற்ற சொற்கள் வழக்கத்தில் இருந்து வருகின்றன. ஆனால் அதைவிட அதிகமான சொற்கள் தனக்கான பொலிவை இழந்து அழகியலை மாய்த்து கொண்டு வாழ்ந்து வருகிறது என்பதும் இன்றைய கலை யதார்த்தம். அத்துடன் முற்றிலும் வழக்கத்தில் இல்லாத சொற்களும் ஏராளம் எனலாம்.
இன்னும் சில சொற்கள் அதற்கான புரிதலோடு இல்லாமல் பயன்பாட்டிலும் இருந்து வருகிறது. ஒரு சின்ன எடுத்துக்காட்டு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, இங்கேருந்து சரியாக ஒரு கிலோமீட்டர் இப்படியே போனோம் அப்படின்னா கடச்சனேந்தல் அப்படின்னு இன்னைக்கு சொல்கிற ஒரு ஊர் இருக்குது. உண்மையான பெயர் கடை சிலம்பு ஏந்தல். சிலப்பதிகாரத்தில் வர கடை சிலம்பு ஏந்தல். கடை சிலம்பு ஏந்தல், கடை சிலம்பை ஏந்தி சென்ற ஒரு கோயிலுக்கான அடையாளமும் இங்கே மங்களக்குடின்ற ஒரு இடத்துல இன்னைக்கு வர இருக்குது. இந்த கடை சிலம்பு ஏந்தல் தனக்கான அடையாளத்தையும் தனக்கான அழகியலையும் மாய்த்து கொண்டு எப்படி கடச்சனேந்தல் அனுச்சோ அந்த மாதிரி ஒரு சொல்லை பற்றி தான் இன்றைக்கி நான் என்னோட ஆய்வரங்கத்துக்காக நான் எடுத்துக்கிட்டேன். இன்று இந்த ஆய்வரங்கத்திற்காக நான் ஒரு எளிய களப்பற்ற நற்றமிழ் சொல்லை எடுத்துள்ளேன். இந்த சொல் ஏறத்தாழ எங்குமே வழக்கத்திலோ பேச்சு மொழியாகவோ எழுத்துருவாகவோ இல்லை என்றே கூற வேண்டும். அப்படி நான் எடுத்துக்கொண்ட சொல்லானது அனல். அனல் நாவை நாக்கை கொஞ்சம் உள்ள மடித்து சொல்கிற ந. டன்னகரம் ந. ரன்னகர நா கிடையாது, டன்னகர நா. அகர வரிசையில் இரண்டாம் எழுத்தாக டன்னகர நா இணைந்து வரும் சொல் அனல். இந்த நுனி நாக்கு மேல் உதட்ட தொடுற மாதிரி கூடுற அனல் நிறையா பேர் கேள்விப்பட்டிருக்க அனல். நான் இங்கே ஒரு சூடு வருதுன்னு சொன்னேன் இல்லையா, அந்த சூட்டுக்கு எடுத்துக்காட்டாக சொல்கிற அனல் இது ரன்னகர நா. இதை நிறைய பேர் கேட்டிருப்போம். பல கவிதைகளிலும் அறிவியல் சொற்றொடர்களிலும் வெப்பத்தை குறிக்கும் விதமாக அனலை குறிப்பறிந்திருப்போம். ஆனால் டன்னகர அனல் கேட்போர் அநேகருக்கு புதிய சொல்லாகவே இருக்கும். நமது நடைமுறை பயன்பாட்டில் தத்துவ ஞானிகளின் அடையாளமாக, தவச்சீலர்களின் அடையாளமாக, இன்னும் சொல்லப்போனால் தத்துவ ஞானிகள் தவச்சீலர்கள் ஆகியோரின் எழுதப்படாத அடையாள அட்டையாக, ஞானத்தின் வெளியூட்டாக படிநிலை ஏறி நிற்கும் உடம்பில் உள்ள ஒரு பொருள் யாராவது கூற முடியுமா? தாடி. ஞானத்தின் அடையாளமாக தாடி வச்சுட்டா சரி இவனுக்கு ஏதோ ஒரு அறிவு இருக்கு இவன்ட்ட அப்படின்ற ஒரு குறைஞ்சபட்சம் அங்கீகாரம் கிடச்சிரும். ஸோ அந்த மாதிரி நமக்கான ஒரு ஐடி கார்டு மாதிரி, நம்மளோட அறிவுக்கு ஒரு ஐடி கார்டு மாதிரி இன்றைக்கி தாடி மாறிடுச்சு. அது ஒரு ஃபேஷன் ஸ்டேட்மெண்ட்டாக மாறிடுச்சு. அந்த தாடி தான் இன்றைக்கி நம்ம கையில் எடுத்திருக்கிற அனல். ஆம், தாடியின் தூய தமிழ் சொல்லானது அனல். இன்று சோகம் உட்பட பலவற்றின் அடையாளமாக உள்ள தாடி சங்க காலத்தில் ஆண்மையின் அடையாளமாக இருந்து வந்துள்ளது. இந்த செய்தியை புறநானூற்று பாடல்கள் பல குறிக்கப்படுகிறது. அதில் முக்கியமான ஒரு பாடல், அடிபுனை தொடுகடல் மையனர் காளைக்கு என் தொடி கழித்திடல் யான் யாய் அஞ்சுவளே. என் தாய் பார்த்துருவாளோ அப்படின்ற ஒரு அச்சத்தில் தான் காதல் கொண்ட ஒரு வீரனை பற்றி வர்ணிக்கிற ஒரு புறநானூற்று பாடலில், நற்கண்ணையார் எழுதிய பாடலில் மையனர் அப்படின்ற ஒரு வார்த்தை வருது. இந்த மையனர் அப்படின்னா கரிய நிறத்தோடு தாடியுடைய வீரன் என்பது பொருள். மேலும் உலோச்சனார் அவர்கள் பாடிய 258வது பாடலில் புலம்புக்கணனே புல்லனர் காளை என்ற சொற்றொடரை காண முடிகிறது. இதேபோல் மையனர் என்ற சொற்றொடர் சங்க பாடல்களில் பல இடங்களில் காண முடிகிறது. எடுத்துக்காட்டாக மதி உடம்படுத்த மையனர் காளை, இந்த உடன்படுத்த இந்த வார்த்தையும் குறித்து கொள்ளுங்கள், இது பின்பு வருகிறது. என அகநானூற்று பாடல் ஒன்றிலும் மையனர் காளையோடு பைய இயலி என 500 பாடல் ஒன்றிலும் வருவதை பார்க்கலாம். இவ்வாறு பல இடங்களில் அனல் என்ற சொல் அடையாளப்படுத்தப்பட்டிருக்கிறது. காலமரபுகளுள் ஒன்று உடன்போக்கு என்ற முறையும் மருவி வேறு மாதிரியான சிந்தனைகள் உடன்போக்கில் கொண்டு வந்து இடைச்சொற்களாக சொருகப்பட்டிருக்கிறது. உண்மையில் உடன்போக்கு என்பது என்ன? தலைவியின் மீது காதல் கொண்ட தலைவன் பெற்றோரின் சம்மதம் கிடைக்காததால் தலைவியை அழைத்து கொண்டு தாடியோடு வீரமாக கூட்டிச் செல்வது உடன்போக்கு. தாடி வைத்து கொள்வதல்ல, தாடியோடு வீரமாக தலைவியை அழைத்து கொண்டு, தலைவன் தலைவி இரு வீட்டாரின் சம்மதம் இல்லாமல் தலைவியை அழைத்து கொண்டு செல்வதன் பேர் உடன்போக்கு. தலைவனை மட்டும் நம்பி தலைவி சென்றாள் என்பதற்கான பல அடையாளங்கள் சங்க இலக்கியங்களில் குறிப்பாக வருகிறது. இதை சான்றாக வைத்து பார்க்கும்போது அனல், தாடி என்பது வெறும் ஆண்மையின் அடையாளம் மட்டுமின்றி ஒரு ஆணின் சிந்தனையின் அடையாளமாகவும் பார்க்கப்படுகிறது. மேலும் இந்த சொல் நமக்கு தெரிந்த நடைமுறை வழக்கில் தாடியைத்தான் குறிப்பதற்கு என்பதன் அடையாளமாக மயிர்கள் நிறைந்த பறவைகள் மற்றும் விலங்குகளின் தாழ்கழுத்து பகுதியை குறிப்பதாகவும் பல பாடல்களில் வரிகள் இடம்பெற்றுள்ளன. ஆக உயிரெல்லாம் ஒன்றே என்ற பரந்த மனப்பான்மை கொண்ட மரத்தமிழனின் மனப்பாங்கும் நமக்கு தெளிவாகிறது. அனைத்தையும் சமமாக பார்க்கும் தமிழனின் மாண்பு
சங்ககாலம் தொட்டே இருந்திருக்கிறது. இல்லை என்றால் மனிதனின் முகமயிரையும் விலங்கினத்தின் கீழ்த்தாடை பகுதியையும் ஒரே சொல்லால் விவரித்திருப்பார்களா? அப்படி பிரிவினையோடு உயிர் பெற்ற சொல்தான். மனிதனின் முகத்தின் வளரும் கீழ்த்தாடை மயிரை குறிக்கும் பிரிவினையோடு உருவாக்கப்பட்ட சொல்தான் தாடி. அப்படியாப்பட்ட தாடியும் தாடி என்று நேரடியாக சொல்லாக வரவில்லை. தாழை என்ற சொல்லிலிருந்து மருவிய சொல்தான் தாள். அது பின்மருவி தாழியானது. லகரத்தோடு உரியவை அனைத்தும் டகரமாக மறுவது இயற்கையாம். இது ஒரு விதியாக நடுவில் சேர்க்கப்பட்டுள்ளது. அப்படிதான் தாடி ஆகிறது. இப்படிதான் தாடி ஆகிறது. இந்த விலங்கினங்களுக்கான சொல்லாக குறிக்கப்பெற்ற ஒரு சில எடுத்துக்காட்டுக்கான பாடல்கள்: உள் இறை குறியி காரணல் சேவல், மனை உரை கோழி அனல் தாழ்வு அன்ன, வைதாள் ஓதி மை அனல். சேவல், கோழி, குரங்கு ஆகிய விலங்கினங்களின் கீழ்த்தாடை பகுதியில் உள்ள மயிர்களையும் அனல் என்ற சொல்லால் குறிப்பிட்டிருக்கிறார்கள். இவ்வாறு அனல் என்ற சொல்லால் உயிரினங்களுக்கு தரும் அடையாளங்கள் ஏராளம் உள்ளன. அனல் என்ற சொல்லை பற்றி குறிப்புகள் கிடைக்க பெற்றாலும் இந்த சொல் எப்படி வடிவம் பெற்றிருக்கும் என்ற என்னால் முடிந்தவரை ஆராய்ந்து பார்த்தபோது ஏனைய தமிழறிஞர்களிடம் பேசும் வாய்ப்பு கிடைத்தது. அதில் அனல் என்ற சொல் ஒரு மரபு வழி வந்த சொல்லாக இருக்க முடியும் என்ற செய்தியே கிட்டியது. அதன் விளைவாக என்றோ படித்து மறந்திருந்த மயங்கொலி சொற்கள் பற்றி மீண்டும் அசை போட்டுக்கொண்டு அனல் மரபு வழி வந்த சொல்லாக இப்போதைக்கு என் தேடுதலை குறுக்கிக் கொண்டேன். ஆனால் அதன் விளைவாக அழல் என்ற அழகிய தமிழ் சொல் பற்றியும் அறிய முற்பட்டேன். ஆம், நாம் அனைவரும் அனல் என்று கூறுகிறோமே, அதன் ஆதிச்சொல் கழல். கழல் திரிந்து அழலானது. கழல் திரிந்து அழலானது. உண்மையில் நாம் அனைவரும் அனல் என்று கூறிக்கொண்டிருக்கும் வெப்பத்தை குறிக்கும் அனலானது தமிழ் சொல் அல்ல, அது ஒரு வடமொழி சொல். அதற்கான எடுத்துக்காட்டு ஒன்றே ஒன்றுதான். அனல் என்ற சொல் கீதையில் வருகிறது. கீதையில் வருவது தமிழ் சொல்லாக இருக்க முடியாது. இவ்வாறு தமிழின் சொற்களை சிதைத்த பெருமைக்குரிய ஒரு சமூகத்தில் நானும் ஒருவனாயிருந்து என்னால் முடிந்த ஒரு சொல் மீட்சியே இந்த ஆய்வு. இந்த உரையை ஒரு சிறு விடையோடு முடிக்க விரும்புகிறேன். யார் கேட்ட வினா என்பதும் இந்த விடை யாருக்கானது என்பதும் வரும் வரிகளில் உங்களுக்கே தெரியும். என் தாய் தமிழின் அழிவை பார்ப்பதற்காய் காத்திருப்போரே, இதோ உங்களுக்காய் சில வரிகள். உன் தேவ மொழியினால் என் தாய் தமிழ் மொழியின் சில சொற்கள் மறைந்திருக்கலாம். உன்னையும் அரவணைக்கும் பொருட்டு உன்னை நம்பி உன் மொழியை எம் தமிழுடன் சேர்த்திருக்கலாம். ஆனால் எம் தமிழின் அழகியல் தாழாதே, என் செய்வாய்? கோடி கோடி கைகள் கூடி எம்மை தடுத்து வைத்தாலும், லட்ச லட்ச சிலைகள் வடித்து எம் அறிவை முடக்கி வைத்தாலும், ஆயிரம் ஆயிரம் படைகள் கொண்டு எம் இனத்தை ஒடுக்கி வைத்தாலும், 100 கற்கள் கொண்டு எம் வரலாற்றை புதைத்து வைத்தாலும், எம் 10 தலைகள் கொண்ட கர்வம் போதும் அனைத்தையும் முட்டி வீழ்த்துவதற்கு. இதோ ராவண குலமாகிய எம் தமிழினத்தின் சூளுரை காத்திருக்கிறோம். உன் அறிவு வளர வேண்டி இன்னும் ஆழ புதைந்திருக்கும் எங்கள் வரலாற்றை குடைந்து எடுக்க உந்து சக்தி வேண்டுமல்லவா எங்களுக்கும்? வாழ்த்துகள் எம் இனத்தை எம் மொழியை தோற்கடிக்கும் முயற்சிக்கு. மகிழ்ச்சி உன் நிரந்தர தோல்விக்கு. இதை கர்வம் என்று கூறினால் மீண்டும் உரக்க கூறுகிறேன், கர்வமே தமிழனின் கவசம். வாழ்க தமிழ். வாய்ப்புக்கு நன்றி, வணக்கம். நன்றி ஐயா, மாறன் ஐயா அவர்களுக்கு நன்றி. அனல் சொன்னார். இந்த அனல் ரெண்டுக்குமே மயங்கொலி சொல் அப்படின்னு சொல்லுவாங்க. தன்னகரம் போட்டு ரன்னகரம் போடுறது அப்படிங்கிறது அது மயங்கொலி சொற்களுக்குள்ளே அடங்கும். பொதுவாக மா அப்படின்னாலே கருப்பு அப்படின்னு ஒரு பொருள் இருக்குது. மால் அப்படின்னா கருப்பானவன். கருப்பசாமிக்கு பேர் தான் மால், வேறு ஒன்றுமே கிடையாது. அவனுடைய நிறத்தை பார்த்தீங்கன்னா தெரியும், நீல வண்ணமாக இருக்கும். இந்த மா கருப்பு, மை கருப்பாக இருந்தது. மையிருட்டுன்னா அண்டங்காக்கா நம்மளை மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். மையிருட்டுனா ரொம்ப கருப்பாக இருக்கிறது அப்படின்னு பொருள். மை, இந்த மயிர் அப்படிங்கிறது தான் தலை, அது முடி கருப்பாக இருக்கிறதுனால. மயில் அந்த கரிய நிறமுடைய பறவை இருக்குதே மயில், அது அந்த நிறம் குறித்து வந்தது தான். கீதையில் பயன்படுத்தப்பட்டது என்பதற்காக அதை வேற்று சொல் என்று விட்டுவிட முடியாது மாறனையா. கீதையில் பயன்படுத்தப்பட்டு விட்டதுக்கு, ஏன்னா கீதை எழுதப்பட்ட மொழி என்பது சமஸ்கிருதம் கிடையாது, தேவநாகரி மொழி. அது இந்த தேவநாகரிக்கு மூல வேறாக இருப்பது தமிழ்.
சமஸ்கிருதம் என்கின்ற அந்த மொழிக்கு வேறாக இருப்பது தமிழ். இன்னும் சொல்ல போனால் உலகில் இருக்கின்ற 2796 மொழிகளுக்கு மூல வேறாக, விதையாக, அடிப்படை ஆணியாக, சொல்லாக அத்தனையுமாக இருக்கின்ற மொழி தமிழ். ஆகவே பட்டுன்னு அதை அப்படி ஓரம் கட்டிடாதீங்க, நிறைய சொல் அதில் கிடக்குது தமிழில், பார்த்துக்கலாம். மகிழ்ச்சி ஐயா, மகிழ்ச்சி. அருமையான உரை. அனல் தாழ்ந்து இருக்கிறது, தாடி எப்படி வந்துச்சு அப்படிங்கிறதெல்லாம் ஒரு அருமையான அந்த சங்க இலக்கிய பாடல்களோடு பதிவு செய்திருக்கின்ற மாறன் ஐயா அவர்களுக்கு நன்றியை உரித்தாக்குகின்றோம். தொடர்ந்து பேராசிரியர் சி மகேந்திரன் ஐயா நிறைவாக கொஞ்சம் வேகமாக ஓடி முடிக்கலாம் உங்கள் உரையை. அவையை நிறுத்தியிருக்கும் தமிழ் சான்றோர் அனைவருக்கும் என் வணக்கங்கள். நான் இலக்கிய சொற்பொழிவுகளையோ தமிழ் மேடைகளையோ பேசி பழக்கமில்லாதவன். மற்றவர்கள் போல இலக்கிய ஆய்வு மேற்கொண்டு சொல்லாய்வை நடத்த வரவில்லை. ஆனாலும் தமிழை பொறுத்தவரை நாம் ஒவ்வொருவருமே அவருக்கேற்ற வகையில் நாம் அதை அனுபவிக்கலாம். அந்த வகையில் எனக்கு தெரிந்த ஒரு கோணத்தில் இந்த தமிழுடைய ஒரு சொல் எங்கனம் நம்மால் பயன்படுத்தப்படுகின்றது என்பதை இப்பொழுது நான் ஒரு சில மணித்துறைகள் மட்டும் பேசி காட்டலாம் என்று நினைக்கிறேன். நாம் அனைவருமே பெரும்பாலும் கல்வி கற்கிறோம், படித்து முடித்துவிட்டு பட்டங்கள் வாங்குகிறோம். ஆனால் இந்த பட்டங்கள் எல்லாமே நமக்கு பெருமை சேர்க்கும் விதமாக நம்முடைய பெயருக்கு பின்னாலே நாம் இணைத்துக் கொள்கிறோம். உதாரணமாக பிஏ என்றோ பிஇ என்றோ நம்முடைய பெயருக்கு பின்னாலே நாம் சேர்த்துக்கொள்கிறோம். ஆனால் ஒரு சில தகுதிகள் மட்டுமே நம்முடைய பெயருக்கு முன்னால் சேர்த்து நமக்கு சிறப்பு தெரிகின்றது. என்னென்று சொன்னால், நாம் படிக்கின்ற மருத்துவ படிப்பு டாக்டர் என்று நம்முடைய பெயருக்கு முன்னால் அடைமொழியாகிறது. அதுபோல ஆராய்ச்சி பணி பெறுபவர்களும் முனைவர் என்று போடலாம். எல்லாவற்றுக்கும் இணையாக நம்முடைய சான்றோர்கள், தமிழ் சான்றோர்கள், புலவர், கவிஞர், பாவலர் என்பது நம்முடைய பெயருக்கு முன்னால் வருவது. இதுபோல நம்முடைய தமிழிலும் ஒரு சொல் நம்முடைய எந்த பயன்பாட்டிற்கு வந்தாலும் அந்த ஒரு சொல் சேரும் பொழுது அதை சிறப்புத்தன்மையை அதிகரிக்கும் விதமாக அமைகின்றது. அது என்ன என்று சொன்னால், அதுவே 2 எழுத்துக்கள் உள்ள திரு என்ற சொல்லாகும். நம்முடைய திரு என்று சொன்னால் அதற்கு நாம் தெரிந்த வகையில் செல்வம், வளம், பெருமை, சிறப்பு என்ற பல பொருள் கொள்ளலாம். எனக்கு ஞாபகம் வருகிறது, எங்களுடைய சொந்த ஊர் ஒரு காலத்தில் முன்னாள் மாவட்டமாக திருநெல்வேலி மாவட்டம் என்று அழைக்கப்படும். எங்களுடைய ஊர் தூத்துக்குடி. திருநெல்வேலி மாவட்டம், அந்த திரு என்று சொல்லும் பொழுதே நமக்கு ஒரு சிறப்பு அதிகரிப்பதை நாம் உணரலாம். தமிழுக்கே உரிய தனித்திறமை குறள். அந்த குறளுக்கும் நாம் மேலும் அதை சிறப்பை அறிமுகப்படுத்தும் பொழுது திருக்குறள் என்றே அழைக்கிறோம். அதுபோலவே அதை படைத்த வள்ளுவரையும் நாம் வள்ளுவர் என்றே சொல்கிறோம். இந்த திரு என்பதற்கு செல்வம் என்று பொருள் சொல்லலாம். அந்த செல்வம் என்பது பொதுவாக எப்படி இருக்க வேண்டும் என்று சொன்னால், வள்ளுவர் அடையாளம் காட்டும் பொழுது கேடில் விழிச்செல்லும், நல்ல வகையில் வந்ததாக இருக்க வேண்டும் என்பது. திரு என்ற சொல்லே பெரும் மதிப்புக்கும் மரியாதைக்கும் உரிய ஒரு பலம் வாய்ந்த ஒரு சொல் தமிழை பொறுத்தவரை. இது ஒரு எந்தெந்த இடத்துக்கு ஒரு நபருக்கு முன்னால் வரலாம், ஒரு பெயருக்கு முன்னால் வரலாம், எல்லா இடத்திலும் வரும். சாதாரணமாகவே நாம் ஒரு நாள் என்று சொல்கிறோம். இன்று என்ன நாள், ஏதாவது ஒரு நாள் என்று சொல்கிறோம். அந்த நாளுக்கு சிறப்பு எப்பொழுது அதிகரிக்கின்றது சொன்னால் திருநாள் என்று சொல்லும் பொழுது. அதுபோல நம்முடைய கொண்டாட்டம் அது என்றால் வரும்போது விழா என்று சொல்கிறோம். அதையே திருவிழா, சாதாரணமாக வருவது விழா. திருவிழா என்று சொன்னால் இன்னும் கூடுதல் சிறப்பு. அதுபோலவே நம்முடைய இல்லற வாழ்க்கையை தொடங்குவது, இருவர் சேர்ந்து இல்லற வாழ்க்கை ஆரம்பிப்பது மனம் புரிவது என்று சொல்கிறோம். அதையே சிறப்பாக இன்னும் சிறப்பு அதிகரிக்கும் போது திரு என்ற ஒரு வார்த்தை எப்படி எங்கெங்கெல்லாம் இணைகிறதோ அங்கெல்லாம் அதை முன்னொட்டி வரும்பொழுது, நாள் என்பதற்கு முன்னொட்டி வரும்போது திருநாளாகிறது, விழாவுக்கு முன்னொட்டி வரும்போது திருவிழாகிறது. அதுபோலவே மனம் என்பதற்கும் முன்னால் திருமணம் என்று வருகிறது. இந்த திருமணம் என்று சொல்லும் பொழுது ஒரு செய்தியை சொல்லியாக வேண்டும். திருமண அழைப்பிதழ்களில் பெரும்பாலும் நாம் திருவளர் செல்வன்,
திருநேரை செல்வி என்பது போன்ற சொற்கள் காலங்காலமாக வழக்கத்தில் உண்டு. ஆனால் சில இடைவெளிகளில் என்ன ஆகிவிட்டது என்று சொன்னால் சௌபாக்கியவதி, சிரஞ்சீவி, எப்பொழுதுமே தமிழ் மொழி பல ஆதிக்கத்திற்கும் ஊடுருவலுக்கும் இல்லை அல்லப்பட்டு வந்த மொழிதான். இந்த சொற்கள் எல்லாம் இடையே அறிமுகப்படுத்தப்பட்டு இந்த திரு என்ற சிறப்பையே குறைக்கும் வகையில் அமைந்தது. அவ்வாறு இல்லாமல் இந்த மாதிரி போன்றவர்கள் எல்லாம் ஏதோ பெருமை என்று நினைத்துக் கொள்கிறார்கள். உண்மையிலேயே அவர்கள் திரு அற்ற அடிமைகளாகவே தங்களை அடையாளப்படுத்திக் கொள்கிறார்கள். இந்த திரு என்பதை இன்னும் அதிகமாக பயன்படுத்தும் பொழுது திருமிகு, உயர்திரு, மேதகு என்றெல்லாம் கூட பின்னாடி இன்னும் அது பல்வாறு பயன்படுத்தப்பட்டது. ஆனால் இந்த திரு என்பதையே பெயராக கொண்டு அறியப்பட்டவர் தமிழிலே ஒரு அறிஞர் திருவி கல்யாண சுந்தரனார் திருவிக என்று அறியப்படுகிறார். இந்த எந்த வகையெல்லாம் இந்த திரு என்பது உருமாறுகின்றது, பல்வேறு பெருமைகளை பல்வேறு கோணங்களில் நமக்கு அள்ளி தருகின்றது என்பதை நாம் உணர முடிகின்றது. இந்த உயர்திரு, திருமிகென்று, மாண்புமிகென்று அழைக்கப்பட்டவர்கள் எல்லாம் ஒரு காலத்தில் தெரிந்தோ தெரியாமலோ தன்னுடைய சுயநலத்துக்காக தமிழ் இன விரோத போக்கு ஈடுபடும் பொழுது இவர்கள் உண்மையிலேயே அவர்களுக்கு திரு இருக்கிறது என்று சொன்னால் இல்லை. அப்படிப்பட்ட காலகட்டங்களில் சுயநலம் மறந்து இந்த உயர்திரு என்பவர்கள் எல்லாம் தங்களுடைய பொறுப்பு பதவியில் இருக்கும் பொழுது தமிழ் இன விரோத போக்கை கடைபிடிக்கும் பொழுது ஒரு கட்டத்தில் அவர்கள் இழந்த சுயமரியாதையை திரும்ப பெறும் வகையில் அவர்கள் இன மீட்பு அடிப்படையில் மானமிகு என்ற ஒரு சொல் அறிமுகப்படுத்தப்பட்டது. அந்த வகையில் உண்மையிலேயே பதவியில் இருந்தவர்கள் மானமிகு என்று பெருமைப்படுத்தப்பட்டார்கள். இந்த நான் அறிந்த வகையில் இந்த திரு என்ற சொல் ஆரம்ப காலகட்டத்தில் மக்களை விட மன்னர்களுக்காகவே பெரிதும் மக்களை விட மன்னர்களுக்கு பெரும்பாலும் அறிமுகப்படுத்தப்பட்டது. என்னென்னு சொன்னால் சாதாரணமாக மக்கள் நம்முடைய உடல் என்போம், மேனி என்போம், அதே மன்னர்களுடைய உடல் இருந்தால் திருமேனி என்போம். நம்முடைய உடலில் புண் என்போம், அவங்க திருமேனி விழுப்புண் என்றெல்லாம் சொல்வார்கள். ஆனாலும் எப்பொழுதுமே நாம் ஆதிக்க சக்தியின் தாக்குதலுக்கு உள்ளானவர்கள். இந்த திரு என்ற சொல் மக்களிடமிருந்து மன்னர்களுக்கு போய் ஒரு காலகட்டத்தில் இந்த திரு அதிகமாக ஏற்றப்பட்டது கடவுள்களிடத்தில். எப்படி என்று சொன்னால் இந்த கடவுள் சாதாரணமாக நம்ம தூங்கும்போது தூங்குகிறோம், கடவுள் தூங்கினால் திருப்பள்ளி, அவர் தூங்கி எழுந்தால் திருப்பள்ளி எழுச்சி. நம்முடைய மன்னர்கள் கருணை காட்டினால் அருள் என்று சொல்வோம், அதுவே கடவுளிடம் கிடைத்துவிடும், அது திருவருள் என்று இன்னும் வேறுபடுத்தி காட்டினார்கள். இந்த திரு சொல், அந்த திரு என்கிற சொல் எவ்வாறு எல்லாம் உருமாற்றம் பெறுகின்ற பாருங்கள். மக்கள் அதிகமாக நாம் ஒரு இடத்தில் கூடுவது, அந்த காலத்தில் கூடுவது தலம் என்று சாதாரணமாக பழக்கத்துண்டு. அதே இடத்தில் ஒரு கோயிலை கட்டிவிட்டு அது திருத்தலம் என்று ஆக்கிவிட்டார்கள். இந்த கோயிலையும் கூட நம்மிடம் இருக்கும் வரையில் சாதாரண கோயில், அதுவே ஆரியரின் வசப்பட்ட பிறகு திருக்கோயில் என்று ஆகிவிட்டது. இதுபோலவே எல்லாவற்றுக்கும் திருவரங்கம் என்ற ஊர் ஸ்ரீரங்கம் என்றும் ஆகிவிட்டது. திருவில்லிபுத்தூர் ஸ்ரீவில்லிபுத்தூர் என்று தற்பொழுது திருவில்லிபுத்தூராய் ஸ்ரீவில்லிபுத்தூர் என்று மாற்றிவிட்டப்பட்டது. இந்த கடவுள், இந்த மதம் எப்படி மாற்றுகிறது என்றால் பெருமைக்குரிய ஒரு சொல்லை எங்கு வேண்டுமானாலும் இவர்கள் பயன்படுத்தலாம். சாதாரணமாக தெருவில் பிச்சை ஏற்போடு கூட கையில் வைத்திருந்தால் பிச்சை பாத்திரம், அதே பிச்சைக்காரன் தெருவோரம் இருந்தால், கோயிலோரம் இருந்தால் திருவோடு. நீங்கள் தெருவோரத்தில் போட்டால் பிச்சை, அதே கோயிலுக்கு உள்ளே போட்டால் காணிக்கை. இந்த திரு என்ற இது போல நம்முடைய இந்த பெருமைக்குரிய செயலையும் நாம் சில அல்லாத விஷயங்களை செய்தால் அது பெருமைக்குரியதாக பார்க்க வேண்டும். திரு என்று சொல்ல பெருமை, அதுக்கு மாற்றாக செய்வதை நம்ம ஒப்புக்கொள்வதில்லை. ஆனால் அத்தகைய சிறுமைக்குரிய விஷயங்களையும் கூட கடவுள் செய்யும் பொழுது அதை திருவிளையாடல் என்று பெருமையுடன் குறிப்பிட்டார்கள். நம்மை அறியாமலே அதை ஏற்றுக்கொள்ள செய்தார்கள். எப்படி உண்மையில் பார்த்தீர்கள் என்றால் இந்த திரு என்ற சொல்லுக்கு ஒரு மாற்று சொல்ல கிடையாது. எப்படி பெருமைக்கு மாற்றாக சிறு என்று சொல்லலாம், ஆனால் திரு என்ற சொல்லுக்கு மாற்றாக வேறு சொல் கிடையாது. அதுக்கு சிறுமை நல்ல செயல்களை சொல்வதற்கு மட்டும்தான் பயன்படக்கூடாது. ஆனால் அது திருவிளையாடல் என்று சொன்னார்கள். கடவுள் விளையாண்ட திருவிளையாடல் சொல்வார்கள். சாதாரணமாக நம்ம உரத்தை எருவை எரித்து சாம்பலாக்கினால் சாம்பல் என்று சொல்வோம். அதே சாம்பலையே நாம் உரமாக பயன்படுத்துவோம். அந்த சாம்பலையே நம்மிடம் கொடுத்து பூசிக்கொள்ள செய்து திருநீர் என்றார்கள். அதுபோல
விஷத்தை உண்டால் நீலம் பாய்ந்துவிடும், அதே திருநீல கண்டன் என்று சொன்னார்கள். ஆனால் இவ்வாறெல்லாம் கதை சொன்னவர்கள் இத்தனை அவதாரங்கள் அவதரித்த பூமியை திருபூமி என்று ஒரு நாளும் சொன்னதில்லை. மனிதர்களின் கை சாதாரண கரங்களாகவும், அதே மனிதன் ஒரு சிலையை வடிக்கும் பொழுது, கடவுளாகும் பொழுது அதை திருக்கரங்கள் என்றும் சொன்னார்கள். ஆனால் எங்கள் ஊரில் திருக்கை என்ற ஒரு மீனுக்கு தான் அந்த பெயர் உண்டு. இப்படிப்பட்ட சொல் இருந்தால் கூட இந்த பெருமைக்குரிய சொல் சில இடங்களில் அதோடைய பெருமையை பெற்றுவிடுவதில்லை. உதாரணமாக திருவாசகம் என்றெல்லாம் நம்ம பெருமையாக சொன்னால் கூட நம்முடைய முடியை திருத்துபவர்களுக்கு இந்த திரு என்ற சொல் பயன் தருவதில்லை, மரியாதை தருவதில்லை. மாறாக முடிக்கு என்ன மரியாதை தருகிறதோ அதே சொல்லை தான் மரியாதை தருகின்றது. இது போக நேரம் கருதி ஒரு சில சொல்கிறேன். நம்முடைய திரு என்ற சொல் திருவாரூர் என்ற ஊருக்கே இன்னும் ஒரு கூடுதல் சிறப்பு செய்தி. 1937ஆம் ஆண்டு நம்முடைய அரசாங்கத்தின் சார்பாக அனைவரும் பெயருக்கு முன்னால், எப்படி நம்ம பெயருக்கு முன்னால் திரு சேர்க்கிறோமோ பெயருக்கு முன்னால் ஸ்ரீ என்று சொல்ல வேண்டும் என்று ஒரு ஆணை பிறப்பித்தார்கள். எல்லாரும் பெருமையாக ஸ்ரீமான் என்றெல்லாம் போட்டுக்கொண்டார்கள். ஆனால் 1940ஆம் ஆண்டு இது பெரிய எதிர்ப்பை கிளப்பியது. 1940ஆம் ஆண்டு தந்தை பெரியார் அவர்கள் திருவாரூர் கூறிய மாநாட்டில் ஒரு தீர்மானத்தை கொண்டு வந்து ஸ்ரீ என்று யாரும் இணைக்கக்கூடாது, தமிழுக்கு சம்பந்தமில்லாத சொல், தமிழர்களுக்கு அடைமொழி சொல்லானவருடைய அடைமொழி தேவையில்லை, நம்முடைய பெருமை நமக்கு போதும், அதை இழந்துவிடக்கூடாது என்பதற்காக திரு என்ற சொல்லையே அனைவரும் பயன்படுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு அது பின்னாடி ஆணையாக வந்து இந்த அளவு நடைமுறைக்கு இருக்கிறது. அந்த வகையில் திருவாரூருக்கு திரு என்ற ஒரு இன்னொரு சிறப்பும் உண்டு. அதுபோல இந்த திருத்தத்தை நமக்கு தந்தவர் பெரியார். சீர்திருத்தத்தை தமிழ் எழுத்து சீர்திருத்தத்தை தந்தவர் பெரியார். இந்த திரு என்ற எழுத்து சீர்திருத்தத்தை தந்தவர் பெரியார் தான். இது போல இன்னொரு சிறப்பு உண்டு. பெரியாருக்கு அடுத்தபடியாக கலைஞர் அவர்களும் திருநங்கை என்ற ஒரு வார்த்தையையும் சேர்த்து சிறப்பாக ஒரு விதை செய்து கொண்டார். அந்த வகையில் இந்த திரு என்பது சொல் என்னை கவர்ந்த ஒரு உண்மையிலே ஒரு சிறப்பான தமிழுக்குரிய சொல். வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி தெரிவித்து விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். திரு அப்படின்னா அதுக்கு சொல்லுக்கு என்ன பொருள் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா நம்ம தெரிஞ்சு போகும், அவ்வளோதான். திரு என்பது உயர்வு, சிறப்பு, செல்வம், பண்பு, தெய்வத்தன்மை அப்படின்னு ஒன்று இருக்குது. நம்ம பகுத்தறிவு அப்படின்னு பார்த்துட்டு தெய்வத்தன்மையா திருவுக்கா அப்படின்னு கேட்கலாம். தெய்வம் அப்படிங்கிறது தமிழர் மரபில் முன்னோர், மூத்தோர், சித்தர், ஞானி இவர்களைத்தான் தெய்வம் என்று சொல்கிறார்கள். இது தமிழர் மரபு. எனவே தெய்வத்திரு, அருட்திரு, பேரறிவாளன் திரு என்று இப்படி வருமே தவிர இலக்கணம் என்று சொல்லுகின்ற பொழுது பின்னொட்டாக திரு எனக்கு தெரிந்து வராது. பின்னொட்டாக திரு வராது. ஸ்ரீவில்லிபுத்தூர் அப்படிங்கிறதெல்லாம் இந்த ஸ்ரீ அவங்க வடமொழியில் அவங்க பயன்படுத்துறது, அவங்க பயன்பாட்டுக்குள்ளே போய் நம்ம தலையிட முடியாது. ஆனால் நம்முடைய மொழியை, நம்ம திருவத்தான் அவன் ஸ்ரீனு பயன்படுத்துகிறதா அப்படின்னு நம்ம யோசித்தோம்னா அது சரியாக இருக்கும். இந்த திரு என்பதற்கு அதை ஒலிக்க முடியாமல் ஒலிப்பு முறையில் அந்த திருவை ஸ்ரீ அப்படின்னு சொல்லி வடமொழியில் பயன்படுத்துகிறார்களே தவிர திரு என்பது பின்னொட்டாக வைக்க வேண்டிய தேவை இல்லை. அது வடமொழி மரபு அப்படிங்கிறது. இந்த திருவையே சொல்ல தெரியாமல் இப்போ இப்படி சொல்லலாம். நம்ம அரிசி அது எங்கேருந்து வந்துச்சுன்னா அரி அப்படிங்கிற கூர்மை அப்படியிலேருந்து வந்தது. இந்த அரி என்பது கூர்மை என்ற பொருளிலே அரிசியானது. அதான் ஐயா சொன்னாங்க, நாசர் ஐயா தீட்டுறது. அது நல்லா கொண்டு போய் அடித்து துவைச்சோம்னா அது அரிசியாக வரும், கொஞ்சம் கூர்மையாக்கி பளபளப்பாக வெளியே வரும். அந்த அரிசியை சொல்ல தெரியாதமே ரைஸ் அப்படின்னு சொன்னான். இந்த ரைஸ் இதை எப்படியோ நீட்டினோம்னா ரைஸ்லேருந்து ரெசோ, ரெஜிஸ்டார் இந்த பதிவுகள் நிறைய இப்படியே போகும். நிறைய இந்த சொல்லாக்கத்தை வச்சு போனால் நிறையா போகும். அப்படி திரு என்பது சிறியானதே தவிர சிறி ஒருபோதும் திருவாகாது. மகிழ்ச்சி ஐயா, மகிழ்ச்சி. நன்றி, அருமையான உரை. நன்றி ஐயா. நம்முடைய பொருளாளர் மாரியப்பன் ஐயா அவர்கள் மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கிறோம். நம்முடைய வணிக வரித்துறையின் துணை வாங்கய்யா மூவரும் மேடையில் வந்து நூல்களை பெற்றுக்கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். பை எடுத்து கொடுத்துருங்க. ஆசை உள்ளே இருந்து பை டக்கு டக்குன்னு கொண்டு வாங்க.
வருடம் விருதுநகர் கல்லூரிகளுக்கு இடையிலான பேச்சு போட்டியில் முதல் பரிசு பெற்றவர் இன்றைக்கு சென்னையிலே பயின்று கொண்டிருக்கின்றார். அவருக்கு சிறப்பு செய்யப்படுகிறது என்ற கருத்துரையை நமக்கு வழங்கிய ஷர்மிளா அவர்களுக்கு சிறப்பு செய்யப்படுகிறது. அனல் என்ற தலைப்பிலே நமக்கு அரிய உரையாற்றிய அருமை சகோதரர் மாறன் அவர்களுக்கு சிறப்பு செய்யப்படுகிறது. தொழிலாளர் கழகத்தினுடைய மாநில ஒருங்கிணைப்பாளர் தீட்டு என்ற தலைப்பிலே நமது அறிவை தீட்டி நமக்கு உரை வழங்கிய நமது நட்பு தமிழ் வட்டத்தினுடைய செயலாளர் தீட்டு என்று நம்மை தீட்டிய ஐயா அவர்களுக்கு சிறப்பு செய்யப்படுகிறது. இந்த கருத்தரங்கத்திற்கு தலைமையேற்று சிறப்பித்த ஐயா நமது சானா இளங்குமரன் அவர்கள், புதுச்சேரி எதிரொலி பறையாட்ட கலைக்குழுவினரின் பறையாட்டம் இப்பொழுது தெரிக்க போகிறது. அனைவரும் காதை தீட்டிக்க வேண்டியதில்ல, எங்களுடைய பறை உங்கள் காதுகளை தீண்டிவிடும். இதோ உங்களுக்காக புதுச்சேரி கலைக்குழுவினரின் எதிரொலி பறையாட்ட கலைக்குழுவினரின் பறையாட்டம்.
காலத்தில் கொரோனா வந்தபோது கூட வீடெல்லாம் விளக்கேற்றுங்கள், மணியடியுங்கள், கைதட்டுங்கள் என்று சொன்ன போதெல்லாம் தெரிந்தோ தெரியாமலோ, அறிந்தும் இருந்தாலும் கூட அறியாமலே கைதட்டி கொண்டிருந்தவர்கள் ஏராளம். ஆனால் இந்த கலைக்கு எழுந்து நின்று ஒரு நிமிடம் எல்லோரும் உங்கள் அனைவரின் அன்புக்கும் நட்பு தமிழ் வட்டம் தலை வணங்குகிறது. அவர்களுக்கு சிறப்பு செய்கிறோம். கலைக்குழுவினரின் அன்பு வணக்கம். எங்களுடைய இந்த கலை நிகழ்ச்சிக்கு முழு பொறுப்பும் எங்களுக்கு பயிற்சியும் நல்ல திருத்தங்களையும் சொல்லி எங்களை வழிப்படுத்திய எங்களுடைய ஆசிரியர், புதுச்சேரி எதிரொலி கலைக்குழுவின் நிறுவனர் தலைவர் திரு பே. பிரசாந்த் அவர்களையே சாரும். தம்பி பிரசாந்த் கிட்ட தான் நான் பறையாட்டமும் கரகாட்டமும் கற்றுக்கிட்டேன். எல்லா என்னுடைய பெயருக்கும் புகழுக்கும் இவரே காரணம் என்று மனமாற தெரிவித்துக் கொள்கிறேன். எப்போதும் சிறியவர்களை சிறியவர்கள் என்று எடை போடாதீர்கள். அவர்களே நமக்கு குருவாக மாறலாம். அதுதான் இன்றைக்கு கற்றுக் கொடுத்திருக்கிற பாடம். மகிழ்ச்சி அம்மா. முதலாவதாக நம்முடைய பிரசாந்த் அவர்களுக்கு சான்றிதழும் நினைவு பரிசும் வழங்கப்படுகிறது. பறை இசை வழங்கிய புதுச்சேரி எதிரொலி பறையாட்ட கலைக்குழுவினுடைய கலைஞர் பூ சரிதா. பொருத்தமானது என்பதை அவருடைய கரகாட்ட நிகழ்ச்சியிலே நீங்கள் பார்த்திருப்பீர்கள். காலால் குங்குமத்தை தொட்டு அதை தனது நெற்றியிலே வைத்துக் கொண்டார்கள். அருமை சகோதரி அவர்களுக்கு இப்போது பாராட்டு தெரிவிக்கப்படுகிறது.
மகிழ்ந்தன் மகிழ்நன் அவர்களுடைய பெற்றோர் அறிவானந்தம் சர்மி. ஜெயலலிதா வாங்க. ஏறத்தாழ 80 நாட்கள் சரியாக சொல்ல போனால் இரவு தூங்கலை, 12 மணி 1 மணி வரைக்கும் வேலை பார்த்துருக்குறோம். நீங்கள் பாட்டுக்கு ஒரு தாளில் எழுதி கொடுத்துட்டோம், நம்ம வேலை முடிஞ்சிருச்சுன்னு நினச்சிட்டிங்க. எவ்வளோ பாடுபட்டு இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு உதாரணம் நம்முடைய அன்பு மகள் ராஜபிரீத்தியும்
பொருளாளர் ராசி தம்பியும் என்னுடைய இணையரும் நம்முடைய சுப முருகானந்தம் அவர்களும் இந்த 5 பேர் கொண்ட கூட்டணி நீங்கள் எழுத கொடுத்த ஒரு கவிதையை கூட 24 மணி நேரம் அந்த இணையத்தில் வேலை செய்து ஏற்றி பதிவு செய்திருக்கிறோம். நீங்கள் பாட்டுக்கு எழுதி ஃபோட்டோ எடுத்து வாட்ஸ்அப்பில் அனுப்பியிருப்பீங்க. எங்களுக்கு வயது 71 கண்ணு தெரியுமான்னு உங்களுக்கு யோசனையே வராமல் போயிடுச்சு. அதை படிக்கிறதுக்கு என்ன கஷ்டப்பட்டிருப்போம், அதை தனியாக பேப்பரில் எடுத்து எழுதி பிறகு இவ்வளோ வேலைகளை செய்திருக்கோம். அதில் மிகப்பெரிய தொழில்நுட்ப பணியாற்றியது எங்களுடைய அன்பு மகள் மனநல ஆலோசகர் ராஜபிரித்தி அவர்களுக்கு இந்த நூலாசிரியர்கள், நான் ஆசை தம்பி நூல் போட்டிருக்காரு அவரு, நம்முடைய ஸ்ரீராம், இந்த 34 எழுத்தாளர்கள் அத்தனை பேரும் சார்பாக அவருடைய புரட்சி குரலுக்கு எப்போதும் நாங்கள் துணை நிற்கிறோம். நீங்கள் புரட்சி பெண்ணாகவே வளர வேண்டும் என்று வாழ்த்தி இந்த நினைவு பரிசை வழங்குகிறோம். வாங்க இப்படி வாங்க, இப்படி வாங்க, சென்றுப்பா இந்த வர போடுப்பா, சாலோ போடுப்பா. நாங்கள் வாங்கி வச்சிருக்கோம், திடீர்னு எங்கே விளைஞ்சு வராதில்ல. நிமிந்துக்கிடாம இப்படி வாங்க, இப்படி வாங்க, சென்றுப்பா. ஒரு மனநல மருத்துவர் அவர், அவ்வளோ வேலையை விட்டுட்டு இந்த வேலையை செஞ்சார். என்னங்கடாமா மகிழ்ச்சிடாமா இந்தாங்க. அவர்களும் இந்த 34 கட்டுரைகளில் முதலாக தன்னுடைய எழுத்தை பதிவு செய்திருக்கிறார் என்பதுதான் மிகப்பெரிய சிறப்பு. அவருக்கு தமிழ் எழுத படிக்க அவ்வளவா வராது, ஆனால் எவ்வளவு சிரமப்பட்டு அந்த கட்டுரையை அந்த வரவே வராது, எவ்வளவு சிரமப்பட்டு இருந்தால் இதை எழுதியிருப்பார் என்பது எனக்கு நன்றாகவே தெரியும். அந்த அரிய பணிக்கு அவருக்கு இந்த நூல்கள் வழங்கப்படுகிறது. மகிழ்ச்சி. அவருடைய இருங்க ஒரு நிமிடம். நம்முடைய பொருளாளர் ராசி தம்பியின் அன்பு மகன் அவர்கள் சென்னையிலிருந்து வருகை இருந்திருக்கிறார். அவர் இந்த நூல்களை எல்லாம் ஒரு தொகுப்பு வாங்கியிருக்கிறார். அவரையும், ஏன்னா பிள்ளைகள்லாம் சொல்லுவாங்க, அப்பா உங்களுக்கு வாங்க, அப்பா உங்களுக்கு எதுக்குப்பா இந்த வேலை வயசான காலத்தில் அப்படின்னு சொல்லுவாங்க. இருந்தாலும் அப்படியெல்லாம் இல்லை, அப்பா நீங்கள் என்ன செஞ்சாலும் நாங்கள் துணை இருக்கோம்ப்பா, தைரியமாக செய்யுங்கப்பா என்று பிள்ளைகள் சொல்வது கொடுத்து வைத்திருக்கணும். அப்படி கொடுத்து வைத்த பிள்ளைகள் பெற்றிருக்கிறார். அது நாங்கள் போட போகிறோம். வாங்க. மகிழ்ச்சி. இன்னொரு துண்டு. மிகச்சிறந்த பொறியாளர் அவர் இந்த மிகப்பெரிய சென்னை நம்முடைய சிங்கப்பூர் தமிழ்நாடு அரசு ஒப்பந்த பணியவே எடுத்து செஞ்சுட்டு இருக்காரு. அப்படிப்பட்டவர் அவ்வளவு எழுத்து, இங்கே PN பள்ளிக்கூடம்னு ஒரு பள்ளிக்கூடம் இருக்கு, அதையும் நடத்திக்கிட்டு இருக்காரு. அத்தனை பணிகளுக்கு இடையிலையும் எழுதுறார். அவருடைய எழுத்து எவ்வளவு வீழ்ச்சி என்பதற்கு பார்த்தீங்கன்னா, அவர் இப்போ போட்டிருக்கிறது, முதல்ல வேம்பின் மரணம்னு ஒரு சிறுகதை தொகுப்பு போட்டார். அடுத்து இல்லால் என்று ஒரு நாவல் எழுதினார். அது இன்றைக்கு திரைப்படமாக்குவதற்காக போட்டி கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அவர் நல்ல தயாரிப்பாளர், நல்ல இயக்குனர் வந்தால் தான் கொடுப்பேன்னு வச்சுட்டு இருக்காரு. ஏன்னா யாராவது கொடுத்து சொதப்பிடக்கூடாது, அது அவ்வளோ சென்சிட்டிவான பிரச்சனை. அதுக்கடுத்து இப்போ வெங்கம்பயன் ஒரு சிறுகதை தொகுதி எழுதியிருக்காரு. இது இப்போ வந்த நூல். வந்த 2 மாதத்திற்குள்ளாக இந்து திசை, குமுதம் ஆகிய பத்திரிகைகளிலெல்லாம் விமர்சனம் வந்து உலக அளவில் அது விமர்சிக்கப்பட்டு மிகப்பெரிய இடத்தை பெற்று நூலகத்திலையும் விற்றுத்திருக்கிற அளவிற்கு போயிருக்கிறது. அவர் வெளியிடலை, மிகப்பெரிய டிஸ்கவரி பப்ளிகேஷன்ஸ் சென்னையில் அதை அவர்களே பொறுப்படுத்தி வெளியிட்டிருக்கிறார்கள். வேடியப்பன் ஐயா, நம்ம மீனாட்சி ஐயாக்கெல்லாம் தெரியும், அவங்களே வெளியிட்டாங்க. அவ்வளோ பெரிய சிறந்த எழுத்தாளர் அவர். இன்றைய முதல் நூலை பதிவு செய்திருக்கிற நம்முடைய தம்பி ஆசை அவர்களுக்கு, அவரும் அவருடைய உடன் பயின்ற அருமை நண்பர், ஒரு சாலை பயின்ற நண்பர் நம்முடைய செல்வ மீனாட்சி ஐயா அவர்களும் இந்த நல்லாடை அணிவிக்குமாறு அன்போடு அழைக்கிறேன். வாங்கய்யா. ஏன்னா அவரும் எழுத்தாளர், இவரும் எழுத்தாளர், இளம் எழுத்தாளரை உற்சாகப்படுத்துகிறார். அவர் பள்ளி நண்பர் என்பதற்காக, இவர் நட்பு தமிழ் வட்ட தோழர் என்பதற்காக. அவர் ஆசையாக போடு, மாத்திருக்கு. அப்படியே இருந்துருங்கய்யா ஒரு நிமிடம். சொல்லுவாங்க, எனக்கெல்லாம் அதுக்கெல்லாம் நேரமே இல்லைன்னு சொல்லுவாங்க. அதை மாதிரி உலகத்திலேயே பெரிய அண்ட புழுகு ஆகாச புழுகு எதுவுமே கிடையாது. எப்படின்னு சொல்கிறேன்னா, நகை வணிகம் உங்களுக்கு தெரியும், நகைக்கடை வச்சுருக்கிறவங்க எவ்வளோ சிரமப்படணும்னு நகை வணிகம் செய்கிறார். ரோட்டரி கிளப் 24 மணி நேரம் அதனுடைய வேலை. இங்கே வந்திருக்கிற ரோட்டரி நண்பர்கள் தான் சொல்லுவாங்க, 247 கிளப் இருக்கிற இடத்துல ஒரு ரோட்டரி சங்கத்தை தொடங்கி ஒரு ஆண்டுக்குள்ளேயே எத்தனாவது இடத்துக்கு
12வது இடத்துக்கு கொண்டு வந்திருக்காரு. தொடங்கி 40 வருஷமா இருக்கிற சங்கங்கள் இருக்கிற இடத்துல தொடங்கின ஒரே வருஷத்துல 12வது இடத்துக்கு கொண்டு வந்தவர் அந்த வேலை செய்கிறாரு. அதுக்கு மேல தன்னுடைய அன்னையின் பெயரில் அறக்கட்டளை வைத்து பள்ளி குழந்தைகளுக்கு ஆண்டுக்கு 1,50,000 ரூபாய் செலவு செய்து பயிற்சி அளிக்கிறார். கல்லூரி மாணவர்களுக்கு இவ்வளவு வேலைக்கு இடையிலையும் கவிதை எழுதுகிறார். அதுதான் மிக சிறப்பு. அப்படிப்பட்ட கவிஞர் 2வது நூல் இது. 8 போட்டு பழகிய நூல் என்ற நூலை நாம் 2 ஆண்டுகளுக்கு முன்பு வெளியிட்டோம். இப்போது அவருடைய புன்னகை தொலைத்த புத்தன்கள் என்ற நூல் வெளியாகி இருக்கிறது. அந்த நூலை முழுமையாக ஆக்கப்படுத்தி ஊக்கப்படுத்தி கொடுத்த அன்பு சகோதரர் கீழடி வெளியீட்டகத்தின் உரிமையாளர் நம்முடைய பாவலர் செல்வ மீனாட்சி சுந்தரம் ஐயா அவர்களுக்கு எழுத்தாளருக்கான நம்முடைய நல்லாடையை அணிவித்து அவர்களுக்கு சிறப்பு செய்வார்கள். நீங்கள் தான் அவருக்கு அணி வைக்க பாருங்க. அப்புறம் உங்களுக்கு நாங்கள் செய்வோம். சாந்தியம்மா ஒரு நிமிடம் வாங்கப்பா. இப்படி ஒரு மனைவி இருந்தால் எப்படி வேணாலும் வேலை செய்யலாம். எங்கள் மருமக அப்படி மருமக 2 பேருக்கும் சேர்த்தே பொறுத்துங்கய்யா. அவ்வளோ பணியும் சொல்ல அவ்வளோ பணிச்சுமையிலையும் அவரை தாங்கி பிடிக்கிற ஒரு இந்த திரைப்படத்தில் கண்ணதாசன் பட்ட பாரதியோட வரியோட தொடங்கியிருப்பான். வேறென நீ இருந்தாய் அதில் நான் விழுந்து விடாதிருந்தேன். வேர் அங்க சாந்தி. மகிழ்ச்சி, நன்றி. அடுத்ததாக என்னுடைய மாணவர்கள் ஏறத்தாழ அவர்கள் என்கிட்ட படித்து இப்போ 52 ஆண்டாச்சு. 52 ஆண்டுகளுக்கு முன்னால் என்னிடம் படித்த மாணவர்கள் வாங்க. ஊஞ்சம்பட்டி கணேசன், பாலமுருகன் சாத்தூர்லேருந்தும் ஊஞ்சம்பட்டி கிராமத்திலிருந்தும் சென்னையிலேருந்து இவர் மிகப்பெரிய ஆளுமை. ஆனாலும் கூட எப்போதும் நம்மோடு வந்திருக்கிறார். அவர் என்னுடைய மாணவர் மட்டுமில்லை, அவர் மாணவர் இல்லை, அவருடைய மகன் மாணவர். ஆனால் அவரும் நானும் நல்ல நண்பர்கள். லியாகத் அலி அவர் எங்களுடைய பள்ளியில் வேலை பார்த்த என்னை விட மூத்த காவல் பணியில் இருந்தவர், என்னை விட வயது மூத்தவர். இன்றைக்கு இவ்வளவு சிரமத்திலும் வந்திருக்கிறார். அவர்களுக்கும் நல்லாடை அணிவித்து என்னுடைய அன்பை தெரிவித்துக் கொள்கிறேன். இவர் பள்ளிக்கு படிக்க போனாரா இல்லை நேரடியாக வாத்தியாரா போனாரான்னு தெரியல. இவருடைய மாணவரையும் இவரையும் பக்கத்தில் வச்சு பார்த்தா
மகிழ்ச்சி. இந்த குழந்தைங்களை நீங்க உற்சாகப்படுத்துறீங்கன்னா உங்க குழந்தைங்க நல்லா வருவாங்க. நீங்க வேற எதுவும் நினைச்சுக்கிறாதீங்க. தன்னை மறந்து சிரிப்பா. அங்க இன்னொரு என்ன எங்க ராஜராஜேஸ்வரி இருக்கா? எல்லா பிள்ளைகளும் அப்படிதான். நல்லா சிரிங்க பாப்போம். தமிழ் வந்து இருக்கிற கவர்னர் தான் மோசமா இருக்காங்க. இந்த கவர்னர் நல்ல கவர்னர். நீங்க அதை மனசுல வச்சுக்கோங்க. வேற கவர்னர் இங்க வா. பாடுபட்டு வரும் பிழை திருத்தி புத்தகத்தை வந்து அழகாக்கி இன்று வெளியிட்டமைக்கு எங்களுடைய கௌசல்யா ஜுவல்லரி உரிமையாளரும் முன்னாள் ரோட்டரி சங்க தலைவரும் ஸ்ரீராம் அவர்கள் சால்வை அணிவிப்பார்கள். அவர்களுடன் எங்களுடைய பொருளாளர் ஆசிர் தம்பி 2 பேரும் சேர்த்து ஐயாவுக்கு அம்மாவுக்கு சேர்த்து சால்வை. அம்மா நீங்கள் இல்லைங்க, 2 பேரும் சேர்த்து போடுங்க. 2 பேரும் சேர்த்து ஐயாவுக்கு பெரியார் சிலை தன் வாழ்வியலாக கொண்டுள்ள ஐயா அவர்களுக்கு பெரியார் சிலை வழங்கப்படுகிறது. நல்ல கை தட்டலாம். பெரியாருக்கே பெரியார் சிலை. செயலாளரும் அவரே, துணைத் தலைவரும் அவரே, துணை செயலாளரும் அவரே. ஏன்னா அவ்வளவு பேர் இல்லாத இடத்துல தான் ஒருவனாக நின்று அத்தனை பணிகளையும் செய்த அற்புதமான மனிதர் தம்பி ஆசை தம்பி. அவருக்கு என்னுடைய தனிப்பட்ட சார்பில் இந்த இடத்தில் உங்கள் முன்னால் சிறப்பு செய்ய வேண்டும் என்று நான் ஆசைப்பட்டேன். அவருக்கும் இந்த நிகழ்வுகளுக்கான அத்தனை பொறுப்புகளையும் ஏற்று செய்த தம்பி ஸ்ரீராம் அவர்களுக்கும் இன்றைக்கு என்னுடைய சார்பாக இந்த தளத்தில் நினைவு பரிசை வழங்குகிறேன். போட்டுக்கிட்டு இருப்பாங்களா? நீங்க அம்மா கூடுங்க. ஆமா மகிழ்ச்சி. திருமுருகன் வாங்க ஐயா, வாங்க 2 பேரும் மேடைக்கு வாங்க. வாங்க வாங்க, 1 நிமிடம் வாங்க 2 பேரும். இரண்டு துண்டு. முதல்ல வாங்க புகைப்பட கலைஞர் வாங்க ஐயா. இல்ல முதல்ல புகைப்படக்காரர் வந்து வாங்கிட்டு ஸ்பெஷலா எடுக்கிறாங்க. அப்படிதான் இருக்கணும், எங்க போனாலும் விட்டுறக்கூடாதுல்ல. மகிழ்ச்சி.